தொடர்பாக இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். குதிரை பேரம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என தாவேக் அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 3 அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் வலியுறுத்திட்டு வராங்க. தொடர்ந்து குதிரை பேரம் நடத்தப்படுவதா சொல்லிட்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்பிக்கை தீர்மானத்துல கட்சி கொடுத்த அந்த விப்பை மீறி, அந்த உத்தரவை மீறி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஒரு 25 பேர் நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அதனால்தான் தாவேக்காவுடைய நம்பிக்கை தீர்மானத்தில் தாவேக்கா 144 வாக்குகள் வாங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்கல. அதுக்கு நடுவில் எடப்பாடி அவர்கள் அவங்க கட்சி உத்தரவை மீறிட்டாங்க. அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவி நீக்கம் செய்யணும்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் மேலே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு. இதுக்கு நடுவில் மந்திரி சபை விஸ்தரிக்கும் போது அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. ஏன்னா சபாநாயகர்கிட்ட அந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு ஆக்ஷன் பெண்டிங்கா இருக்கிறதுனால சபாநாயகர் இழுத்துன்னு இருக்காரு. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச எம்எல்ஏக்கள் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அவருக்கு ஒரு யோசனையா இருக்கு. எப்படி அவங்களுக்கு ஆதரவா எடுக்க முடியுமா இல்லையான்னு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காரு அவர். அந்த சூழல்ல தான் என்ன ஆகுதுன்னா, அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு வேலுமணி குரூப் கரைய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரா திருப்பி இபிஎஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் சில பேர் இபிஎஸ்க்கு போக இபிஎஸ் கிட்ட மறுபடியும் போய் பணிபுரிய விரும்பாம, அதிமுகவுக்கு போக விரும்பாம, தாவேக்காலேயே நாங்க வந்துடுறோம், ராஜினாமா பண்ணிட்டு வரோம், அந்த காலி இடங்கள்ல எங்களை நிக்க வச்சு வெற்றி பெற வைங்கன்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா உடனே ஏற்றுக்கிறாரு சபாநாயகர். உடனே தலைமைச் செயலகத்திலேயே ஆதரவு ஒரிஜினா அவங்க கட்சியில ஏற்றுக்கிறாரு. தலைமைச் செயலகம் என்ன கட்சியோட ஆபீஸா? அங்க என்ன கட்சி நடவடிக்கைகள்லாம் தலைமைச் செயலகத்தில் பண்ணலாமா? இவங்க அரசாங்கத்துக்கு புதுசா இருக்கலாம், அதுக்குன்னு அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத ஒருத்தர் இருப்பாங்க. கட்சி ஆபீஸா அது தலைமைச் செயலகம். அங்க நீங்க கட்சியில சேர்க்கறது போக்குறதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அது எப்படி சார்? எப்படி எங்க அது சரியா வருவது? ரெண்டாவது இப்பதான் ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்ததுக்கு 10 நாளைக்கு மேல அதை இன்னும் யோசிச்சுட்டே இருக்காரு சபாநாயகர். ராஜினாமா பண்றோம்னு 3 பேர் கொடுத்தா உடனே ஏத்துக்கிறார், 10 நிமிஷத்துக்குள்ள ஏத்துக்கிறார். இது என்ன? அவங்க மேல ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகார் அவர்கிட்டயே பெண்டிங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புகார் பெண்டிங்ல இருக்கும்போது இந்த ராஜினாமா அவர் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ ராஜினாமா அவர் ஏத்துக்கிறாருன்னா அப்ப தாவேக்கா நடத்துற இந்த குதிரை பேர நாடகத்துக்கு சபாநாயகர் உடந்தையா இருக்காருன்னு ஒரு கேள்வி எழும். இயல்பாவே கேள்வி எழும். அந்த கேள்வி மக்கள்கிட்ட தவிர்க்க முடியாது. நான் அவர் அந்த மாதிரி குதிரை பேரத்துக்கு உதவியா இருக்காரு அந்த மாதிரி சொல்லல. பட் அது மாதிரி மக்கள் வளர்ந்த ஒரு சந்தேகம் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் ராஜினாமா ஏற்றுனது மட்டும் இல்ல, அவங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த காலி இடங்களை நிக்க வைக்க போறாங்க. தாவேக்கா தங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைத்தன்மையை அதிகரிக்கணும், இன்னும் மெஜாரிட்டியை பலப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல செய்யற காரியங்களா தான் நம்ம இதை பாக்குறோம். அப்போ இபிஎஸ் தரப்பு இது குதிரை பேதம் சொல்றாங்க. இபிஎஸ் கட்சி நடத்துறதுல நமக்கு பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. அவர் சர்வாதிகாரி மாதிரி கட்சியை நடத்துறாரு, யாரையும் அரவணைக்க மாட்டேன்றாரு, எடுத்தேன் கவித்தேன் செயல்பட்டு இருக்காருலாம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்துல அந்த 3 எம்எல்ஏக்கள் பண்ற விஷயத்துல ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு எடப்பாடி குற்றம் சாட்டுறாங்க. எடப்பாடி தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அந்த குதிரை பேரத்துக்கு அடிப்படையாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கிறத பாக்குறாங்க. அவங்க அந்த பார்வையில என்ன அவங்க பாக்குறாங்க. இந்த 3 பேர் மேல கட்சி தாவல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு விஷயம் சபாநாயகர் பரிசீலனையில் இருக்கும்போது அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? இவங்க ராஜினாமா பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க நீக்கப்பட்டால் அவர்கள் தேர்தலே நிற்க முடியாதபடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க? ராஜினாமா பண்றோம்னு ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அப்போ இதுல பல சட்ட நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல இன்வால்வ் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இது நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. எடப்பாடி கட்சி நடத்துறது சரியில்லை, பலவிதமான அவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்துல குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்வது, அல்லது சட்டத்துறை செயலாளர் இன்பத்துறை சொல்வது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் மேல கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு வராங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க சார்? ஒரு விப்ப மீறினா கட்சியை அவங்க விலக்க கட்சி எம்எல்ஏ பதவியை எழுதுனுவாங்க. எம்எல்ஏ பதவி எழுந்துட்டாங்கன்னா அப்புறம் தேர்தலில் நிற்க முடியாதபடி போகும். கட்சி தாவல் தடை சட்டப்படி எம்எல்ஏ தேர்தலில் நிற்க முடியாதபடி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால பாயிண்ட் என்னன்னா அது ஏன்
சபாநாயகர் வந்து அந்த ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்கும்போது இதுக்கு சபாநாயகர் வந்து அவர் ராஜினாமா ஏத்துக்கிறாரு. அந்த விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டு போங்க. அதையே முடிவு எடுக்காத இவங்க ராஜினாமா அப்ப வரிசையா இப்ப வேலுமணி திறப்பு எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் ரிசைன் பண்ணுவாங்க. எல்லாருடைய ராஜினாமா 22 பேர் ராஜினாமாவும் ஏற்றுட்டு அந்த கட்சி தாவல் தலை சேர்த்ததுல வந்து எடப்பாடி எழுப்பின கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத ஒரு நிலையை உண்டாக்கிடுவாரா? அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நிலையை உண்டாக்குவாரா சபாநாயகர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால வந்து இந்த ஆக்ஷன் வந்து சபாநாயகருடைய இந்த ஆக்ஷன் வந்து இன்பதுரை அவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்றத நம்ம வந்து லேசா ஒதுக்கி தள்ள முடியாது ஆக்சுவலா. ஓகே, இருக்கவே இப்போ 3 எம்எல்ஏக்கள் நேத்து ஏற்கனவே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மற்றும் ஒரு எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவங்களும் வந்து ராஜினாமா செய்வதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ராஜினாமா செய்வதற்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இது மாதிரி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருவது எப்படி பாக்குறீங்க சார்? யார் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி வந்து லெட்டர் கொடுத்தாரோ சபாநாயகர்கிட்ட, அந்த எம்எல்ஏக்கள் முழுவதும் எல்லோரும் ரிசைன் பண்றவரையும் சபாநாயகர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார் போட்டுருக்கு. அதுதான் இங்க பாயிண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நடவடிக்கைகள் தான் வந்து சந்தேகத்தை உருவாக்க ஒரு நடவடிக்கையா இருக்கு. இது சபாநாயகர் இதை ஏன் பண்றாரு, தாவேக்கா ஏன் இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க? தமிழ்நாட்டுக்கே புதுசான ஒரு விஷயம். பாஜக மற்ற மாநிலங்களில் பண்ற விஷயத்த தாவேக்கா பண்ணுதீங்க. தாவேக்கா வந்து பாஜகவுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவோட மோசமான கொள்கை ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சியை தக்க வைக்கிறது போன்ற விஷயங்கள்ல பாஜக நடத்தின அதே செயல்பாடுகளை தாவேக்கா இங்க பண்றது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு. இது எதிர்காலத்துல மோசமான பின்விளைவுகள் எல்லாம் உண்டாக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல. தவறான ஒரு பாதையை வந்து தாவேக்கா தேர்ந்தெடுக்கிறதுன்னு தான் நம்ம பாக்குறோம். நம்ம சார், இணைப்பில் வந்து உங்களோட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.